ஹை ஃப்ரெண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எஸ்இபிஐ வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆஃபீஸர் கிரேட் ஏ, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்ட்ரீம், லீகல் ஸ்ட்ரீம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீம், ரிசர்ச் ஸ்ட்ரீம், அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம், இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமானவர்களாக பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸாக எவ்வளோ வேகன்சின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 110 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதே போல் இதில் மாஸ்டர் டிகிரி நீங்கள் எனி டிசிப்ளின் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஒரு சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் லா டிகிரி படித்தவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன ஸ்ட்ரீம் வந்து கேட்டிருக்காங்களோ அதில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து அதாவது மாஸ்டர் டிகிரி எனி டிசிப்ளின், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஓகேங்களா, அதுலேயும் எனி டிசிப்ளின் 2 இயர்ஸ் கோர்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்களாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரலுக்கு வந்து இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் ஓகேங்களா. ஆனால் லீகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லீகலுக்கு வந்து ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எனி பிரான்ச் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்துக்குங்க. இல்லை பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து எந்த டிசிப்ளின் படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் கண்டிப்பாக பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ தெளிவாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்துக்குங்க. வேரியஸ் ஸ்ட்ரீம் வைஸாக சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு 56 வேகன்சியும், லீகல் ஸ்ட்ரீமுக்கு 20 வேகன்சியும், ஐடிக்கு வந்து 22 வேகன்சியும், ரிசர்ச்சுக்கு வந்து 4 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கு வந்து 3 வேகன்சி, இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, இன்ஜினியரிங் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி ஓகேங்களா. டோட்டலாக வந்து ஒரு 110 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல் அவங்க சொல்லியிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா நீங்களுமே ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்களும் சரி, இல்லை ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறீங்க அந்த லாஸ்ட் டேட்டு உள்ளே நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 30, 2025 கணக்குப்படி ஓகேங்களா. ஸோ 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அதான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் 2 ஃபேஸ் ஓகேங்களா. ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. மேலும் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 62,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் அலோவன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் வந்து அவங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவைலபிலிட்டியை பொறுத்து சரிங்களா. அக்காமடேஷன் வந்து கொடுப்போம், ஆனால் அவைலபிலிட்டி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் 1000 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. 1000 ரூபாய் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு மட்டும் ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. நான் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி வந்து இருக்கும், ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இபிஐ அறிவிச்சிருந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் தான். நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் அப்ளை பண்ண போகிறீங்க, வேகன்சி எவ்வளோ, ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக மீட் ஆகுதா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது கேட்குறாங்களா. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல, ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணலாம் தாராளமாக சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் 2025 தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.